ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு வந்து அதாவது நம்ம இந்தியன் ஃபேக்ட்ரி ஆக்ட் 1947 செக்ஷன் 45 வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில வந்து 150க்கு மேற்பட்ட வேலையாட்கள் இருக்கும்போது அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வந்து கம்பல்சரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் நமக்கு அறிவுறுத்துது. அதுவும் இல்லாம ஒரு 500 ஆட்களுக்கு மேல ஒரு ஃபேக்ட்ரியில வேலை பண்ணும்போது அங்க வந்து ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வந்து கம்பல்சரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த இந்தியன் ஃபேக்டரி ஆக்ட் வந்து நமக்கு அறிவுறுத்துது. ஏன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு வந்து நமக்கு அவசியம்னா, இது கர்ம வினையை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட சொல்றேன். நேஷனல் ஹைவேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு 7வது படிக்கிற பிள்ளை, சிபிஎஸ்சி படிச்ச பிள்ளை அந்த போட்டோவை எடுத்து, அந்த வீடியோ எடுத்து நேரா வந்து எங்க அனுப்பிச்சுன்னா எஸ்பி ஆபீஸுக்கு அனுப்பி ஒரு ரிலீஃப் காண்டி இமீடியட்டா வேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க ஆக்சிடென்ட் ஆனவங்களை உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எஸ்பி ஆபீஸுக்கு வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிச்சு. பட் ஆனா பெரும்பாலும் படித்த ஆட்கள் வந்து அதை வீடியோ பிடிக்கிறதுக்கும் செல்ஃபி பிடிக்கிறதுக்கும் அதை எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் போட்டு ஒரு லைக் ஒரு வியூ வாங்குறதுக்காண்டி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஏன் இந்த கர்ம வினையை போக்கக்கூடியதுன்னா, நம்ம எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோம். ஆனால் பண்ணக்கூடியது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நம்ம கெட்ட கர்மா பண்ணும்போது அந்த கெட்ட கர்மாலேருந்து நம்ம விடிவு கொடுக்கறது இந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது தான் மிகையாகாதுங்க. மிக அற்புதமான ஒரு கருவினா மிகையாகாது. அதாவது நீங்கள் இந்த கர்ம வினையை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா, மணிமேகலை அப்படிங்கிற ஒரு 50 காப்பியங்கள், தமிழ் 50 காப்பியங்கள் ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாவே தெரியும். அதாவது வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இதுதான் 50 காப்பியங்கள். இந்த 50 காப்பியங்கள்ல மணிமேகலை பற்றி சொல்லக்கூடிய அந்த கண்ணியினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த மணிமேகலை. பௌத்த காப்பியம், பௌத்த காப்பியம். ஏன்னா அந்த மணிமேகலை வந்து பின்னாடி வந்து புத்த பிச்சா மாறிடுறாங்க. அதுல வந்து கண்ணகி சொல்லுவாங்க, ஊழ்வினை பயனாலதான் நான் என் கணவனை இழந்து இந்த மாதிரி வாடுறேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊழ்வினை பயன் தான் முன்னாடி ஊழ்வினை பயன்னு சொன்னாங்க. இப்ப வந்து அதை வந்து கர்ம வினைன்னு சொல்றாங்க. இப்ப அதை கர்மான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து யார் சொல்றாங்கன்னா, ஃப்ரைட்ரிச் எஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் உதவினா என்னங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் கை ஒடிஞ்சிருக்கலாம், கால் ஒடிஞ்சிருக்கலாம், ரத்தம் ப்ளீடிங் வரலாம், இல்ல குற்றுயிரும் இதா இருக்கலாம். இப்போ அவங்கள வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு முதல் உதவி தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முதல் உதவின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அப்போ அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு ஒரு இம்மிடியேட்டாக முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு வேன் வேணும், ஒரு எமர்ஜென்சி வேன் வேணும், எதுவுமே இப்போ கிடைக்கல. அப்போ நம்ம சிபிஆர்னு ஒரு ப்ரொசீஜர், கார்டியோ பல்மனரி ரெஸ்ட் அசிஸ்டேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த நம்ம சிபிஆர் ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருச்சு வச்சுங்க, அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் நம்ம பாதுகாத்துடலாம். அதாவது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 hour வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 hourக்குள்ள போயவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அவர் வந்து பழச்சிக்குவார். அப்ப ஒரு முதல் உதவி, அவங்க மெயின் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பலவிதமான வெரைட்டிஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் பூச்சி கடிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பூச்சி கடிச்சதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் போட்டு, ஒரு ஆல்கஹால் வைப் போட்டு, ஒரு ஆன்டிசெப்டிக் போட்டு அனுப்புறது முதல் உதவி தான். ஒருத்தருக்கு விக்கல் வருது, அதுக்கு தலையில தட்டி தண்ணி கொடுக்குறதும் முதல் உதவி தான். இப்போ ஒருத்தருக்கு ஸ்க்ரம்பிள் ஆகி போச்சு, அதாவது காலில் வந்து தசை பிடிச்சிருச்சு, அப்போ அதை மசாஜ் பண்ணி அதில் கொஞ்சம் சொல்யூஷன் போட்டு விட்டா, ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் இல்லை கூலிங்காக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் போட்டு விட்டா அது முதல் உதவி தான். சிபிஆருங்கிறது மிகப்பெரிய முதல் உதவியில் ஒரு வகை. அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் பட்டுருச்சு, கையில் வந்து கொப்பளம் மாதிரி வீங்கிக்குச்சு, இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் முதல் உதவி தான். சரி, முதல் உதவியில் பல வகையாக இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர், நல்ல ட்ரெயினான ஃபர்ஸ்ட் எய்டர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம். இப்போ சின்ன காயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளட் வருது, ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாரு, கார்பெண்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் ஏதோ எதிர்பாராதமா சின்ன புண்ணாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த இடத்துல அவராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவார். அவராக வருவார், ஆல்கஹால் ஸ்வீப் எடுத்து அந்த புண்ணு மேலே இது பண்ணிட்டு லேசாக ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டு அவராக போட்டுவார். இது வந்து சின்னது. இதுக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் மேஜர் ஒரு சிபிஆர் பண்ணணும். சிபிஆர் நம்மளும் பண்ணலாம், நல்லா தெரிந்திருந்தால் பண்ணலாம். சப்போஸ் கையெழுந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இதே சிபிஆர் தான் பண்ண போறாங்க. ஒருத்தர் தண்ணியில மூழ்கி பிரீத் வர ரொம்ப கஷ்டப்படுறாரு, அப்பயும் இந்த சிபிஆர் தான் பண்ணுவாங்க, சிபிஆர் ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் எலும்பு ஒடிஞ்சு போச்சு, இப்போ எனக்கு தெரியாது எலும்பு ஒடிஞ்சிருச்சுன்னா எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு தெரியாது. அதே மாதிரி ஏகப்பட்ட டிசீஸ் அந்த அக்கார்டிங் டு சிச்சுவேஷன், அந்த இன்சிடென்ட்டுடைய என்ன தன்மையை பொறுத்து, அந்த பாதிக்கப்பட்ட ஆள்களுடைய தன்மையை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆள் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து வைக்கணும்னு அவசியமான கண்டிப்பாக அவசியங்க. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு, இதில் ஹார்ட் சர்வீஸ், சாஃப்ட் சர்வீஸ். இப்போ சாஃப்ட் சர்வீஸ்னா கேட்டரிங் இருக்கு. கேட்டரிங்ல குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு எண்ணெய் படபடன்னு வெடிக்கும் போது மூஞ்சில் அடிச்சுன்னா அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, எந்த விதியில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீனிங் பண்ணிட்டு இருக்கும்போது வெட் ஃப்ளோரா இருக்கு. திடீர்னு எதிர்பாராத விதமா அங்கே கால் வைக்கும்போது வலிக்கு விழுந்தாங்க. வலிக்கு விழுந்து பேக் சைடில் ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிபட்டு போச்சு. அப்போ அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஆம்புலன்ஸ் வந்து வண்டி வந்து சேர்றதுக்கு அதுக்குள்ள என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஹார்ட் சர்வீஸ்ல வச்சுக்கோங்க. ஹார்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி போச்சு. எக்ஸ்ப்ளோஸ் ஆகி போச்சு. உள்ள போனவர் திடீர்னு மூச்சு முட்டிட்டார். மூச்சு முட்டி வெளியே வரும்போது ஒரு சிபிஆர் ப்ரொசீஜர் அங்கே பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொல்றது, ஒரு ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர் இருந்தார்னா, ஏன்னா எல்லா இதுலையும் வந்து நர்சஸ் வந்து ட்ரெயின்டு நர்சஸ் வந்து வைக்க முடியாது. அது வந்து சட்டம் இடம் கொடுக்காது எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டர், ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டர் இருக்கும்போது அவங்களுடைய உயிர்களை வந்து பாதுகாக்க நமக்கு வந்து ஒரு நல்ல அவகாசங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அனுபவசாலிகளுடைய கருத்துக்களா இங்க இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல எல்லா திங்ஸும் வைக்கக்கூடாதுங்க. அதாவது என்ன, சிகரெட் லைட்டர் வைக்கக்கூடாது. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து என்னன்னா மாஸ்க் வைக்கிறாங்க, ஹேண்டு வாஷிங் சொல்யூஷன் கோவிட் வந்த அப்புறம் வைக்கிறாங்க. அது வைக்கிறது தப்பு இல்லை. அவங்க சொன்ன திங்ஸை தவிர மற்ற எதுவுமே அன்னெசரியா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருக்கூடாது. எமர்ஜென்சி பர்பஸ் சாவி வந்து ஓப்பன்ல பக்கத்துலேயே தான் வச்சிருக்கேன். சும்மா பாக்கெட்ல போட்டு லாக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் எய்டு வந்து ஒய்டு ஸ்பெக்ட்ரம், ஒரு ஒய்டு ரேஞ்ச். இதுல வந்து எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் வி மஸ்ட் ஹேவ் எ ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர். ஆனா எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட்னா இப்போ ஒரு பார்க் இருக்கு. ஒரு பார்க்ல வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. திடீர்னு இருந்தாப்புல சரிஞ்சு விழுந்துட்டாரு. இட் மே பி ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், இல்ல ஒரு அட்டாக்கா இருக்கலாம், இல்ல வந்து லோ பிபியா இருக்கலாம், இல்ல சுகர் இதா இருக்கலாம், சுகர் கூட சுகர் கம்மியாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டீல அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் என்ன சஃபர் ஆயிருக்கிறோம் அந்த இதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் எமர்ஜென்சி ஸ்பெசிபிக். இது எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து அவசியமா, ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் அவசியமா, ஃபர்ஸ்ட் எய்ட் அவசியம், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து அவசியமா, 100க்கு 200% கம்பல்சரி வேணுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வெளியே டப்பா மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு ப்ளஸ் ரெட் கலரில் போட்டு மட்டும் ஒயிட் கலரில் போட்டு மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. பட் அந்த இதில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப நெசசரி. இது கம்பல்சரியாக வேணாம். இது நம்மளை உயிரை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. நம்மளை கொண்டு போய் மேஜர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருந்தது. இது வந்து நமக்கு கம்பல்சரியா வேணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, போர்க்காலங்களில் சிவிலியனுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் காயின் பண்றாரு. 1874 வந்து இந்த டேம் வந்து காயின் பண்றாங்க. அதாவது என்ன டேம், இது எப்படி இன்டைரக்டா இந்த டேமை வந்து காயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் நேஷனல் எய்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேமை வச்சிருக்காங்க. பின்னாடி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னு மாறி போச்சு. அதாவது இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்டோ ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒரு கிளைண்ட்டை அந்த பாதிக்கப்பட்ட நபர்ல கொண்டு வராங்க. நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் வே ஆஃப் ப்ரொசீஜர் டு டூ த ஃபர்ஸ்ட் எய்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேஃப்டி தான் பார்க்கணும். நம்ம யார் வந்து ஃபர்ஸ்ட் எய்டரா இருக்காரோ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேஃப்டி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தவன அதனால தான் ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர் வேணும் திருப்பி நான் சொல்ல காரணம் தான். அந்த முதல் பார்வையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து பெரிய இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லை சின்னதான்னு பார்த்தவனே தெரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தவன எமர்ஜென்சி 999 இருக்கு, இல்லை 101 இருக்கும். அந்த சூழ்நிலையில அங்கே எந்த எமர்ஜென்சியை கான்டாக்ட் பண்ண என்ன நம்பர் இருக்காங்களோ அங்கே வந்து உடனே வந்து நம்ம ஃபோன் பண்ணிடணும். அதாவது என்னன்னா, ஆம்புலன்ஸுக்கு இல்லை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நம்ம கரெக்டாக ஃபோன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து அனலைஸ் பண்ணணும். அதாவது மேஜர் பெரிய ஆக்சிடென்டா, தலையில காயப்பட்டிருக்கா, இல்லை பின்னாடி பேக் சைடில் காயப்பட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்வை விஷன்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முன்னாடி விஷன்லேயே வந்து அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏரேஷன் காற்றோட்டமுள்ள ஏரியாவில் அவங்க படுக்க வைக்கணும். படுக்க வச்சு தேவையானால் ஒரு போர்வை இதோ கொடுக்கலாம், தேவையானால். ஆனால் ஒரு சாப்பாடோ தண்ணியோ வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது அந்தந்த எப்படி அந்த அடி அதை விழுந்திருக்கோ அதை பொறுத்து மாற்றுவோம், அதை பொறுத்து அந்த இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் இருக்கணுங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த பேண்டைடுன்னு சொல்லுவாங்க. பேண்டைடில் வந்து 3 விதமாக ரவுண்டு பேண்டைடு இருக்கும், நீல வாக்கில் இருக்கும், அதை கொஞ்சம் அகல வாக்கில் இருக்கும். இந்த 3 சைஸான பேண்டைடு வந்து கம்பல்சரியாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து அட்ஹெசிவ் டேப்னு சொல்லுவாங்க, அட்ஹெசிவ் பாண்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அட்ஹெசிவ் என்னன்னா இந்த செலஃபன் டேப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் கலரில் போட்டு ரவுண்டாக வச்சிருப்பாங்க. அது கம்பல்சரியாக இருக்குன்னு, அது இருந்தால் தான் வந்து நம்ம பேண்டேஜ் போட்ட பிறகு மேலே வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். அப்புறம் எலாஸ்டிக் பாண்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த முட்டிக்காலில் போடுவாங்க பார்த்தீங்களா, முட்டி வலி இருக்குன்னு சொல்றாங்க, எலாஸ்டிக் பாண்டேஜ் அது வந்து இருக்கு. இதுக்கப்புறம் முக்கியமானது ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஆன்டிபயோட்டிக் லோஷன் இல்லை சொல்யூஷன் ரெண்டுமே இருக்கு. இப்போ ஆன்டிசெப்டிக்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்பல்சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வைப் இருக்கணும், ஆன்டிசெப்டிக் வைப்னு சொல்லுவாங்க, ஆல்கஹால் வைப்பும்பாங்க, சின்ன குட்டியாக இருக்கும், அது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஏன்னா இந்த சின்ன காயம் பட்டு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஆல்கஹால் ஆன்டிசெப்டிக் வைப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, அது கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கப்புறம் இது வந்து அடிப்படை பொருட்கள். இதுக்கப்புறம் என்னன்னா கிளவுஸ் வேணும், மவுஸ் கம்பல்சரியாக வச்சே இருக்கணும். அதான் மாஸ்க் வந்து கம்பல்சரியாக வச்சிருக்கே இருக்கணும். ஆனால் அந்த மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மட்டும் இல்லை, சில எமர்ஜென்சி சூழ்நிலைகளுக்கும் இந்த மாஸ்க் நமக்கு வந்து தேவைப்படும். இது வந்து நெசசரி பேசிக் நீட்ஸ். இதை தவிர அதுக்கப்புறம் சிசர் வச்சிருக்கலாம், ஒரு கத்தி வச்சிருக்கலாம், சிசர் கத்தி வைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இதை தவிர அன்னெசரியா ஒரு சிகரெட் லைட்டரோ ஒரு சிகரெட்டோ ஒரு டம்பலரோ வேற எந்த திங்ஸும் வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சிருந்தா அங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் எய்டர் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து சில பிபிஇன்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்டர் கொடுக்கறதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. அதில் என்னென்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஹெல்மெட் வேணும், சின்ன ஹெல்மெட்டு. இல்லை அப்படி ஹெல்மெட் இல்லைன்னா ஒரு ஹார்டு கேப்பை வந்து ரொம்ப திக்கஸ்ட் இருக்கிற மாதிரி கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த காதில் வந்து ஏர் ட்ரம் வைப்பாங்க, அந்த காதில் வந்து ஏர் ட்ரம் மாதிரி சின்னது மாதிரி இருக்கும், அது வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் கூகுள்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணாடி கிளாஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, மாதிரி கூகுள்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு இருக்கணும். ரெஸ்பிரேட்டர் கம்பல்சரியாக இருக்கணும். ஒரு சேஃப்டி ஷூ இருக்கணும். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க போறவர் அவரை தான் ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து மற்றவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்டில் இல்லை பிரெயினில் வந்து அடிபட்டுருக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்டு வந்து பார்க்கணும். அந்த ஸ்பைனல் கார்டு பிரெயின்ல அடிபட்டு இருந்தால் தட் இஸ் கால்டு ஏ மேஜர் ஆக்சிடென்ட். விக்டிம் வந்து எந்த நேரத்திலும் கொலாப்ஸ் ஆகலாம். அதனால வந்து அதை பார்த்து மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து உங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ வாங்க இந்த சிபிஆர் என்னன்னு பார்ப்போம்டா. சிபிஆர் என்னன்னா கார்டியோ பல்மனரி ரெஸ்ட் அசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா நீங்க இந்த சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா, ரஜினி நடிக்கிற லேட்டஸ்ட் சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரகுவரன் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நகருக்கு வந்து இந்த இடது பக்கத்துல 2 கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வாய் வச்சு காற்றை வந்து உள்ள இது பண்ணுவார். புரியுறதுக்காண்டி சொல்றேன். இது பேர் தான் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவரால் முடியல. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கேஸ் ட்ரபிள் இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கும். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அவங்க வந்து கையை தூக்க முடியாது, எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. அவங்களால இது எஸ்எல்ஆர் பொசிஷன் என்னன்னா சிம்டம்ஸ். அதாவது என்னன்னா அவரால் சிரிக்க முடியாது, கையை தூக்க முடியாது, நாக்கை நீட்ட சொன்னால் நீக்க முடியாது, ஒரு 1000 ஆணை அமுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் அந்த வேலை இருக்கும். அது இல்லாமல் அந்த இடது கை தோள்பட்டிலேருந்து இது வரைக்கும் பெயின் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கும். 2 ஹார்ட்டுக்கு இடையில அந்த நெஞ்சில் எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி இது வந்துட்டே இருக்கும், வேர்வை கொட்டும், ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு திங்ஸை கூட அவங்களால தூக்க முடியாது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ். யாருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ், யாருன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ். அப்போ இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் இந்த சிபிஆர் வந்து இது பண்ணுவாங்க. இந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா சிபிஆர் இது பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஆர் ப்ரொசீஜர் யார் பண்ணுவாங்கன்னா, இப்போ தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க, பிரீத் கீழே காப்பாற்றிட்டாங்க, அவங்க பிரீத் பண்ண முடியல, அப்போ பிரீத்திங் ட்ரபிள் இருக்கு, பிரீத் ஆகல, அப்பயும் இந்த சிபிஆர் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இப்போ சிபிஆர் ப்ரொசீஜர் என்னன்னா இந்த இடது பக்கம் இந்த நிப்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிப்பிள் கீழே இருக்கிற அதுதான் ஹார்ட் நெஞ்சு எலும்பு. இந்த நெஞ்சு எலும்புல இந்த 2 கையை வச்சுக்கிட்டு ஓங்கி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 100லேருந்து 120 வரைக்கும் கொடுக்கணும், நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுடைய 2 கையை இங்கே வச்சும்போது நம்மளுடைய பாடி ஃபுல்லாக அந்த ப்ரெஷரோட சேர்த்து அமுக்கணும். அப்படி ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அமுக்கும்போது என்னன்னா டெம்பரரியா நம்ம மைண்டுக்கு செல்லக்கூடிய பிளட் வந்து தடைபட்டு இருக்கும்.
அந்த தடையை உடைச்சிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் மைண்டுக்கு போகும்போது அவர் பொழைச்சிக்குவார். இதுதான் சிபிஆருடைய கான்செப்ட். இப்போ இந்த சிபிஆர் கான்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் ட்ரெயின்டு ஒரு நர்சஸ் இருந்தாங்க, டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு நல்லா ட்ரெயின்டு இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணி பழக்க வச்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கோல்டன் பீரியட். அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அந்த 1 ஹவரில் கொண்டு போய் நீங்கள் அவரை சேர்த்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே சேர்த்துட்டிங்கன்னா தப்பிச்சிருவார். அந்த 1 ஹவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் சிபிஆர்னு சொல்ல இருக்குது. இப்போ இந்த சிபிஆரில் வந்து சிபிஏன்னு சொல்லுவாங்க, சிஏபின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவர் கம்ப்ரஷன் பண்ணணும், அதுதான் சி. ரெண்டாவது வந்து என்னன்னா ஏர் ஸ்பேஸ், ஏரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கில் வந்து ஒழுங்காக போயிட்டு காத்துட்டு வந்து ஏதோ அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறது தான் ஏர் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஏரேஜ்ல ஏர் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிரீத்திங், ஒழுங்காக அவர் வந்து மூச்சு விடுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த சிபிஆர்ல அடுத்த ப்ரொசீஜர். சப்போஸ் எப்போ வந்து சிபிஆர் வந்து நிப்பாட்டுவாங்கன்னா, இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு 5 தொடர்ச்சி ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லை, பாடியில் ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை, கண்ணில் ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை, ஒன்று வாயை திறந்த ஒன்று கேட்குறது ஒன்றுமே ஒரு மூமெண்ட்ஸ் இல்லைன்னா சிபிஆர் வந்து நிப்பாட்டி சிபிஆர் ப்ரொசீஜர் வந்து நிப்பாட்டிடுவாங்க. சரி, ஒரு ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு இது. இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, ட்ரெயின்டு நர்சஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நர்சஸ் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் இந்த சிபிஆரில் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த சிபிஆர்னு சொல்ல அதாவது என்னென்னா ஹார்ட் பேஷண்ட் வந்தால் ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டுனா இதுக்கு பேர் தான் பிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேசிக் லைஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதேமாரி இதுக்கப்புறம் ஏசிஎல்எஸ்ன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசிஎல்எஸ்னா அட்வான்ஸ் கார்டியோ லைஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு படித்த டாக்டர் ஆல்ரெடி தே ஆர் குவாலிஃபைடு அண்ட் தே ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஃபீல்டு. பட் இருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட்டை வந்து எப்படி டீல் பண்ணுறது, எப்படி அவங்க ரிஸ்கியூ பண்ணுறது அப்படின்றது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த இது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹார்ட். அந்த இதில் வந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் இது வந்து சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்லாம் யாரெல்லாம் ட்ரெயின்டு டாக்டர்ஸுக்கோ இல்லை நர்சஸ்க்கோ இருக்காங்களோ அவங்கள தே ஷுட் கெட் எ வெரி குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து மஸ்ட் மேண்டிட்டரி. இது வந்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், பேஷண்ட்டை வந்து ஈஸியாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதாங்க பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்டு. நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு வந்து ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால நம்ம ஒருத்தருடைய உயிரை வந்து அவர் சாவினுடைய விளிம்பில் இருக்கிற நம்ம பாதுகாக்கிறது. பாதுகாக்கிறனால நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம முன்னாடி செஞ்ச கர்ம வினைகளுடைய பாதிப்புகள் வந்து விடுபடுங்கிறது தான் இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்ம காடுங்கிறது சொல்றதோட ஜென்ரேட்டர், ஜி வந்து ஜென்ரேட்டர், ஆர்கனைசர் அண்ட் டெஸ்ட்ராயர்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உயிர் கொடுத்து மீட்கும் போது நம்ம இந்த இடத்துல கடவுள் ஆயிடுறோம். அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது மேண்டிட்டரி. இது வந்து எல்லாரும் படித்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஒரு நல்ல மெசேஜோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.